ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான சாலட், அதாவது பீட்ரூட்டு ஆம்லா நெல்லிக்காய் வச்சு ஒரு சாலடு தான். ரொம்ப ஹெல்த்தியான சாலடு தான். அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பீட்ரூட், ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து தொலியெல்லாம் கட் பண்ணிட்டு சீவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன கேரட்டு, இது நெல்லிக்காய். இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நான் பீட்ரூட் சீவி எடுத்துட்டாக்கும் நான் நெல்லிக்காய் இது பண்ணேன். அதனால தான் அது கொஞ்சம் ரெட்டிஷ் கலராக இருக்குது. சின்னதாக கட் பண்ணின இஞ்சி துண்டுகள், கொத்தமல்லி கட் பண்ணது. அதுக்கப்புறமா நான் இந்த ப்ரௌன் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது ராத்திரியே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் பயத்தம்பருப்பு, அது வேக வைக்கலை, நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். என்ன போகிறோன்னா, எல்லாமா சேர்த்து ஒரு பவுலில் போட்டு நம்ம எல்லாமா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கடைசியில் நான் இதுக்கு காரத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பெப்பர் பொடி பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெப்பர் பொடி தான் சேர்க்க போகிறேன். உப்பும் சேர்த்துட்டு கடைசியில் நான் அந்த கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொரிச்சு கொட்டி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு மட்டும். உங்களுக்கு காரத்துக்கு பெப்பர் பொடி போடலைன்னா பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி பொரிச்சு கொட்டி இந்த கடுகோடு பொரித்து எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அப்புறமா 1 பை 1 சேர்க்கலாம். இல்லை, நான் எல்லாமே போட்டாச்சு. கொத்தமல்லி கூட நான் போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். கடைசியில் இது பெப்பர் பொடி நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பெப்பர் பொடி, நான் பச்சை மிளகாய் எடுக்கலை, பெப்பர் பொடி மட்டும்தான் இதுக்கு காரம். ஸோ அதையும் போட்டுட்டு கடைசியில் நம்ம கடுகு பொரிச்சு கொட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கூட பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். கடைசியில் இந்த கடுகு அது கூட இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ அது கலந்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாலடு. இது லெமன் பிழியணும்னு இல்லை, ஏன்னா நம்ம நெல்லிக்காய் இதில் சேர்த்துருக்கிறதுனால லெமனோட இது அவசியம் இல்லை. இது நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா அது பயத்தம்பருப்பு போட்டிருக்கோம், கொண்டக்கடலை போட்டிருக்கோம், ஆம்லா போட்டிருக்கோம், எல்லாம் கேரட்டு பீட்ரூட் எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது. இது ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.